ஹலோ வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. இன்னைக்கு சிஎஸ்கே தர்ம அடி போட்டு டெல்லி இனிமே நீ பிளே ஆஃப்ஸ்க்கே வேணாம்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. முதல்ல ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. டெல்லி ஏன் இவ்வளவு கேவலமா விளையாடுறாங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லிட்டு சென்னை பாராட்ட போலாம். சென்னை பாராட்டுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது ஒரு 10 நிமிஷம் பாராட்டுவோம். ம். டெல்லி ஏன் இவ்வளவு கேவலமா விளையாடுறாங்கன்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்க எனக்கு. எனக்கு கோச் தான். நம்ம என்னதான் அஸ்வின் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, இல்ல நம்ம ஊர் பையன் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னது. அதுக்குன்னு ஒரு டீமை சிதைக்கிற அளவு இவ்வளோ டைம் எடுத்துக்க கூடாது ப்ரோ. நல்ல டீம் இருக்கு, நல்ல பிளேயர்ஸ்லாம் உள்ள இருக்கும்போது பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணல அவங்க. எனக்கு ஒரே இவர் பேட் கோச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, கருண் நாயர் இந்த டீம்ல எங்க சூட் ஆவார்னு மட்டும் எனக்கு சொல்லிட்டு, நான் இப்பயே சொல்றேன், இல்ல இதுக்காக தான் எடுத்துன்னு மெஹமன் பதானி சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இது ஃபைன், இது கரெக்டான இல்ல இன்னைக்கு என்ன கருணாயர் இன்னைக்கு எடுத்து என்ன யூஸ் பண்ண போறீங்க? அந்த இடத்துல நீ சமீர் ரிஸ்வி வந்திருந்தா விக்கெட் போயிருந்திருக்க. சமீர் ரிஸ்வி நீ என்னமா ஆட்டானா? அவன் ஆடுறதுனால தான் 155 ரன் வந்துச்சு. நீ என்ன சேஞ்ச் பிளண்டர் மேல பிளண்டரு. அபிஷேக் புரோல ஏன் ஆட வைக்கல? பிருத்யூஷாவை ஏன் ஆட வைக்கல? எதுக்கு ஒரு 10 வருஷங்க ஆடல. சரி ஓகே. எதுக்கு அந்த நியூ பிளேயருக்கு டெப்ட் குடுத்தீங்க? அப்படிங்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் ஹேமந்த் பதனை சுத்தி இருக்கு. அவருக்கான சான்ஸ் 2 சான்ஸ் இருந்துச்சு. சென்னையில ஒண்ணு, டெல்லியில ஒண்ணு. நீங்க எதிர்த்து பேசுற ஒரு கோச்ச பத்தி பிளமிங்க்கு எதிராவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நீங்க அவரு முன்னாடி மண்டியிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. நீங்க அவரு பேசுனீங்க. தோனி இருந்ததுனால தான் பிளமிங் கப் அடிச்சாரு. நீங்க தோனி இல்ல. உங்கள சீவிட்டு போயிட்டாரு. அதுக்கான பதில் எங்க நீங்க? ஹேமந்த் பதனி நீங்க பேசியிருக்கீங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்ப சொல்லி ஆகணும் மக்கள்கிட்ட. ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல ப்ரோ ஒரு அவ்வளவு பெரிய கோச்ச நீங்க பேசியிருக்கும் போது, நீங்க அதுக்கான கேள்விகள் இப்ப எழும்புது. நீ இப்ப என்ன பண்ண? சிஎஸ்கே கிட்ட எதிரா விளையாடும்போது இப்ப நீ என்ன பண்ண? 2 மேட்சும் ரொம்ப ஈஸியா தோத்துருக்காங்க ப்ரோ. அதோட ஒன் சைடு மேட்ச் இது. இல்ல அதோட பெட்டரான, அதாவது சென்னையோட டிசி பெட்டரான டீம். அந்த டீம் வச்சு ஆமா. நீங்க அவர்கிட்ட தோத்துட்டு போயிருக்கீங்க பிளமிங் கிட்ட. அப்படிங்கிற பட்சத்துல ம். நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். மேபி நம்ம நம்ம சொல்றோம், நீங்க ஒரு ஈஸியா வந்துட்டு ஒரு கோச்சை வந்து நம்ம அப்படி சொல்லிட்டு நாமளே கூட பிளமிங் மேல 1000 விமர்சனம் இருக்கு. ஆனா நீங்க அந்த பொசிஷன்ல இப்ப நீங்க பண்ணும்போது நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்போம்ல, பாரு ஃபிளமிங்கே திட்டுறாருன்னா இவர் நல்ல கோச்சுன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அது மிஸ் ஆகுதே. நல்ல பொட்டன்ஷியல் இருந்து எங்களுக்கு தெரியுற விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. எப்படி கருண் நாயர் அங்க செட் ஆவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அப்படிங்கிற ஒரு ஆதகத்தோட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ. இல்ல. நான் இப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா கூட வச்சுக்கங்களேன், உங்க மூஞ்சில முழிக்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும். என்னடா ஒரு மூஞ்சில நான் வேற எடுத்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீ ஜெயிச்சிருந்தீன்னா கூட பிளமிங் கை கொடுக்கும்போது ஒரு கெத்தா, டேய் நான் என்னடா உங்களுக்கு உன்னை எடுத்து பேசுற மாதிரி உன்னை 2 மேட்ச் எனக்கு 2 கை போனாலும் உனக்கு உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது கை கொடுக்கும்ல அது மாதிரி. இன்னைக்கு 2 மேட்ச் நீ தோத்துட்ட பிளமிங் எதிரா. ம். நீ இப்ப போய் என்ன மூஞ்சி வச்சுட்டு பிளமிங் கிட்ட கை கொடுப்ப? என்ன நினைப்ப? அப்படிங்கும்போது ஒரு இது இருக்கு. இல்ல சரி ப்ரோ. டிசியோட பேட்டிங்கே எடுத்துட்டு வரோம். அவங்க பேட்டிங் இன்னைக்கு எதுக்கு முதல் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை ஆ பெஞ்சிருந்தது. மழை இதுக்கு பெஞ்சிருக்கான். இல்ல எனக்கு புரியவே இல்ல. மழை பெஞ்சதுன்னா ப்ரோ பால் இப்படி இதே லேட்டா. மாதிரி நீ அந்த டிசி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முன்னாடியும் லைட்டா மழை பெய்ஞ்சிருச்சு. அவனுங்க அன்னைக்கு டாஸ் ஆர்சிபி ஜெயிச்சாங்க. அன்னைக்கு உங்களுக்கு சாம்பிள் காட்டினாங்கல்ல 70 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனீங்கல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி நீ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் என்ன? ரொம்ப ஆச்சரியம் ப்ரோ. சன்ரைஸ் டாஸ் வின் பண்ணி கேவலமா தோத்து போனாங்கல்ல. அதோட கேவலமா நீ தோத்து போயிருக்க. இல்ல அதுதான் சொல்றாங்க. 3 மணிக்கு மழை பெஞ்சிருக்குங்க. 3 to 5 மணி நல்ல மழையா. அதுக்கப்புறம் தான் பிட்ச் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். மழை பெஞ்சதுன்னா பால் எப்படி ஆகும், பால் மேல வராதுன்னு தெரியும். ஈ விடுங்க. அதுதான் சொல்லிட்டோம்ல, பேட் கோச்சிங். இங்க பாரு, பேட் கோச்சிங் தான். கேப்டன்சி அதோட புவர் 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 0%ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேலோட ஒரு ஆல்ரவுண்டர் கேரியரே முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிசி டீம். இல்ல அக்சர் ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. பவுலிங்கும் வரல, பேட்டிங்கும் வரல, கையும் வரல, காலும் வரலைங்க மாதிரிதான். இந்த கடைசியா ஒண்ணே ஒண்ணு டெல்லி பத்தி பேசிட்டு சென்னை பக்கம் போலாம். நட்டு என்ன ஆச்சு? ரொம்ப இல்ல இல்ல சொதப்புறாப்ல. இந்த டீம்ல நீங்க நாம இல்ல இல்ல நான் நட்டு ஒத்துக்கிறேன். இந்த டீம்ல நீ எங்க பவுலிங் கொடுத்தாலும் அவரால் கன்சிஸ்டன்டா போட முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்லோ ஏக்கர் தான் பவுல் ஃபாஸ்ட்ல முன்ன இருந்த மாதிரி நட்டுக்கிட்ட ஒரு 135 கிளாக் பண்ணுவார். இப்போ அப்பெல்லாம் போடல, 128 தான் போடுறாரு. ஆனால் ஏக்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
நான் தான் சொன்னேன்ல, ஏக்கர் உழுவுலையே. அதுதான் சொல்றேன். ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொன்னேன். உழுவுதுன்னு நான் சொல்லல. ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, ஸ்டாருக்கு வந்துட்டா நான் உனக்கு ப்ரிவியூல சொல்லியிருப்பேன். இந்த ப்ரிவியூ இல்ல. மேட்ச் டிசி ஸ்டாருக்கு வந்துட்டா நட்டு கிடல. நட்டு வந்துட்டா ஸ்டார்க்கு இல்லைன்னா மட்டும் தான் விளையாட வைக்க முடியும். மற்றபடி நீங்கள் உங்கள் டீம் முகேஷ் குமார் ஃபார்மை கொண்டு வர வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. லிஸ்ட்லேயே பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் டிசி. நட்ராஜை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகே, டிசி பற்றி பேசினா பேசிக்கிட்டே இல்ல போகலாம். ப்ரோ, இப்ப நட்ராஜன் முகேஷ் குமார் இல்லாதனால இப்படி நீங்க வந்து விப்ராஸ் நீங்க முதல் உள்ள கொண்டு வந்திருப்பீங்க. ஸ்பின்னு கொஞ்சம் திரும்புது, அகில் ஹுசேனுக்கு 100 வந்து திரும்பிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறத வச்சு விப்பி தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கும் போது பவர் பிளேல போறதுக்கான பவுலர்ஸ் இல்ல. நீங்க வந்து கண்டெயின் பண்றதுக்கான பவுலர் வச்சிருக்க. இங்கிடிய வந்து நீ பவர் பிளேல 2 ஓவர் யூஸ் பண்ணிட்ட. நடுவுல உனக்கு வின்ஸ் போனாலும் இடையில வந்து ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்ல. நீ மறுபடியும் அவனை டெத் ஓவர்ல தான் வச்சிருக்க. குல்தீப் எதவும் அடி வாங்குறாங்கும் போது உனக்கு பவுலிங் ஆப்ஷனும் கிடையாது, பேட்டிங் ஆப்ஷனும் கிடையாதுங்கிறத தொடர் தோல்விகள் அவுட் ஆஃப் த ரீச். இனிமே டெல்லி உள்ள வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லா மேட்சும் ஜெயிக்கணுங்கும் போது அவங்க கையில இருக்கிற மேட்சை தோக்குறாங்கும் போது உள்ள 6 மேட்ச் 6 ஜெயிச்சு போன வருஷம் வெளியே போனானுங்க. நீங்க 4 ஜெயிச்சுனா உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சென்னை பக்கம் போலாம் ப்ரோ. சஞ்சு சாம்சன் தி சேட்டா தி மித் தி லெஜண்ட் அடிச்சு சஞ்சு சாம்சன் அடிச்சா வந்து தலைவன் அடிச்சா போதும் வின்னு. என்ன ப்ரோ மனுஷன், டேய் நானும் என்கிட்ட நீ கன்சிஸ்டன்ட்லாம் எதிர்பார்க்காத. உனக்கு என்ன, என்னால ஒரு 5 மேட்ச் ஜெயிக்க இருக்கு. நல்லா 2 சட அடிப்பேன். ஒரு 90 ஒரு 80 நீட்டா அடிச்சு உனக்கு வின்னு தானே வேணும். நீ என்னிட்டது 4 வின் எடுத்துக்க. நீ டீம் ஆடி 10ல 4 வின் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்றான். என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சேட்டான் எனக்கு எப்பயுமே தெரியும். சேட்டான் அவர் ஃபார்ம்லாம் இல்லை, அவர் எப்பயுமே ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு ஒரு மூடு செட் ஆகணும். இந்த பவுலிங் பிடிச்சி அடிக்கலாமா, சரி இன்னைக்கு வர இப்போ மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போலாங்கிற மாதிரி ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது கார்த்திக் சர்மாவும் இவரும் அந்த போன மேட்சும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் சர்மா பார்ட்னர்ஷிப் போடுறாரு. ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ மேட்சிக் போடுறாரு. ருத்ராஜ் கைக்வாடு போன மேட்ச் போட்டதா இருக்கட்டும், இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் போட்டதா இருக்கும். ஆனால் சஞ்சு சாம்சன் இந்த ரன் ரேட்டை கையில் பிடிச்சிக்கிட்டாருன்னா விடவே மாட்டேங்கிற. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ரன்னு வரலன்னு தெரியுது. ஒரு நல்ல ஓவர் போட்டாங்கன்னா அடுத்த ஓவரில் அந்த ரன் ரேட்டை பிடிச்சிடுற. ஒரு 6ஓ ஒரு 4ஓ பேட்டில் படாத மாதிரியே இருக்கு. இருந்தாப்புல ஒரு 6 4 அடிச்சுட்டு திரும்பி அதை பழைய சிங்கிள் தட்டி ரொட்டேஷன் போடுறதுக்கு போறாரு. ரொம்ப அழகா இருக்கு பேட்டிங் ஆடுறத பார்க்கும்போது. என்ன கொஞ்சம் லேட்டா வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். பரவாயில்ல, ரொம்ப லேட்டா வரல, லேட்டா வந்திருக்கு. மேபி இதுக்கு மேல ட்ரை பண்ணி சிஎஸ்கே உள்ள செஞ்சுரி அடிச்சிருந்துக்கலாமா? 3ஆம் சதம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்ல தலைவன். கார்த்திக் சர்மா கடைசியில கொஞ்சம் 6 4 அடிச்சிட்டாரு. இல்ல, தலைவன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் செமிஃபைனல்ல தான் செஞ்சுரி அடிப்பான்ட்டு ஒத்த காலம் நிக்கிறான். இதை நம்ம வேர்ல்டு கப்லயே பார்த்தோம். பார்க்கலாம். இல்ல ப்ரோ, இல்ல சஞ்சு சாம்சன் நான் எப்படி பாக்கறேன்னா, நீ என்னட்டு கன்சிஸ்டன்டா நீ எதிர்பார்க்க. நான் அபிஷேக் சர்மா மாதிரியோ இல்ல கிளாசன் மாதிரியோ இல்ல வந்து நான் ஸ்கை மாதிரியோ நான் வந்து எல்லா மேட்ச் அடிக்க மாட்டேன். என்னிட்ட உனக்கு 4 மேட்ச் கன்ஃபார்ம். ஸ்கை எங்க கன்சிஸ்டன்டா அடிச்சாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல இந்த சீசன் சொல்லலாம், மத்த சீசன் சொல்றேன். போன சீசன்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அதனால சொல்றேன். இந்த சீசன் எல்லா பிளேயருக்கும் ஒரு சீசன் வந்து அவுட் ஆஃப் டோர் ஓலியா 2-3 சீசன் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் அவுட் ஆஃப் ஷாட்ஸ்ல தான் இருந்தது. அப்படிங்கும்போது நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன், விராட் கோலி மாதிரி நான் எல்லா மேட்ச்லாம் அடிக்க மாட்டேன். எங்கிட்ட இருந்து உனக்கு 4 மேட்ச் வின் கன்ஃபார்ம். நீ டீம் விளையாண்டு 4 மேட்ச் எடுத்துக்கிறாரு. சரி ஓகே, பேட்டிங் பத்தி பேசிட்டேன். கார்த்திக் சர்மா வந்து நான் இன்னமும் கன்வின்ஸ் ஆகல. 200 ரன் சேஸ்ல எப்படி ஆடுறான்னு பாக்குறோம். இதுல வந்து 40 ஆடிட்டு போயிரு. நீ அதை சொல்றேன்னா நான் ஒண்ணு சொல்றேன். இதுக்கு மேல இவங்க பிளே ஆஃப் போறதுக்கு மட்டும் நான் வழி சொல்றேன். இதுக்கு மேல 200 அடிக்கிற டீம் ஒண்ணுதான் இருக்கு. 4 மேட்ச்ல 3 ஜெயிச்சா போதும். எஸ்ஆர்ஹெச் மட்டும்தான் 200 அடிக்கிற டீம் இருக்கு. மத்த பஞ்சாப் இப்போதைக்கு என் பிரச்சனை என்னன்னா பிளே ஆஃப் போமாங்கிறதா பிரச்சனை. இன்னொன்னு சொல்றேன், இத வந்து இவங்க எந்த மேட்ச் ட்ரை பண்ணிருக்க பிரேவிஸையோ இல்ல டூபேவோ முன்னாடி இறக்கி ட்ரை பண்ணிருக்கணும். அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருக்காங்க உள்ள வந்து பிரேவிஸ் டூபே. அவங்க யாருமே பேட்ல பட மாட்டேங்குது போது அவங்க இன்னைக்கு முன்னாடி இறக்கி ட்ரை பண்ணிருக்கணும். ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கணும், இவங்கெல்லாம் நீ ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா சிஎஸ்கேல வந்துட்டு பேட்டிங் விக்கெட் விட ஆரம்பிச்சா கொத்த விட்டுறாங்க. 5-4 அப்படின்னு விட்டா பேனிக் விக்கெட் விழுவ ஆரம்பிக்குது. அதே மாதிரி பேனிக் விக்கெட் ஆனா பேனிக் இம்பாக்ட்னு வேற ஒன்று கொண்டு வர்றாரு ஃபிளமிங். அது இன்னும் பேனிக் பண்ணி விட்டுட்டு போயிருது. அதனால எனக்கு இது ஓகே. கார்த்திக் சர்மா எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ரோல் சொல்லிட்டு அவரு ஹிட்டர் தான் சொல்லிட்டாங்க. இங்க பாரு தம்பி,
நீ ஹிட்டர் தான் எனக்கு எல்லாம் தெரியுது. நீ நின்னு மட்டும் ஆடு. பாலுக்கு பால் ரன் வந்தாலும் சரி, பாலுக்கு கம்மியான ரன் வந்தாலும் சரி, ஸ்கோர் இல்ல. நீ மெதுவா ஆடி டீம் எடுத்துட்டு போ. அந்த சைடு யார் ஆடுறாங்களோ நின்னு ஆடிக்கிட்டோம். கடைசியா வேணா உன் ஸ்ட்ரைக் ரேட் பாரு. என்னதான் 28 பாலுக்கு 28 ரன் போன மேட்சும் பார்த்தேன். 28 பாலுக்கு 28 ரன் வரை அது வரைக்கும் பொறுமையா ஆடுறாரு. அதுக்கப்புறம் 6-4 பேட்டை சுத்துறாரு, படுது. அப்பயுமே மிஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா 6-4 போகுது, ஸ்ட்ரைக் ரேட் மேல எடுத்துக்கிறாரு. இல்ல நான் இன்னமுமே வந்து அந்த கன்வின்ஸ் ஆகல. கன்வின்ஸ் ஃபாஸ்ட் ஆகல. நட்ராஜன் போடுற வேகத்துக்கே வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆட மாட்டேங்கிறாரு. ஸ்பின்னர் நல்லா விளையாடு. இன்னைக்கெல்லாம் வந்து இன்சைட் அவுட் வந்து ஒரு ஷாட் வந்து குல்தீப் யாதவ்லாம் சூப்பரா அடிச்சார், நல்லேன்னு சொல்லல. ஃபாஸ்ட் விளையாட கத்துக்கணும். சரி, கார்த்திக் சர்மா பேட்டிங் எல்லாம் பேசினா, ருத்ராஜ் அவுட் ஸ்டாண்டிங் கேப்டன். இன்னைக்கு அவங்களோட ஃபெயிலியர் 2 மேட்ச் அவர் காப்பாத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் காப்பாத்தி கொடுத்தாரு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் காப்பாத்தினா டீம் காப்பாத்திரும். அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. அகில் குசேன் போனாட்டு என்னதுடா உட்கார வச்சீங்க? ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் ப்ரோ. அந்த 3 ஸ்டெம்ப் தான் இருக்கு. இப்படி 4வது ஸ்டெம்ப் பக்கமோட பந்து போறது இல்ல. கீப்பர் கிளவுஸ் சஞ்சு சாம்சன் கிளவுஸ் எல்லாம் பந்து போல. அந்த ஸ்டெப் நீ விட்டேனா போல்டு, விட்டேனா எல்பிடபிள்யூ அந்த ரேஞ்ச்ல இப்படி டைட் லைன் வச்சு வச்சு 6 வாரம் 35 ரன் தான். ஒண்ணு மண்டல அதுலயே மேட்ச் ஆகுது. இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன், 2 4 தான் அடிச்சது. 4 தான். எனக்கு இன்னுமே நம்ம முள்ள ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் 4 போச்சரா. ஃபர்ஸ்ட் ஓவர் போச்சரா. இந்த ஓவர் 10 ரன்னுக்கு மேல போயிட மாட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, திரும்பி 5வது பால் தான் ஒரு 4 டாட்டு. நீ கடைசியா பார்த்தீங்கன்னா 8 ரன் நல்ல ஓவர்ப்பா. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன் கொடுக்குறது சூப்பரான ஓவர். அது ஸ்பின்னர் கேஎல் ராகுல் மாதிரி கூட வாய்ப்பு கிடையாது. அவர் வந்து பவர் பிளேல கேப்ல மட்டும் தான் 4 போகுது. 4 அடிச்சுட்டு 4 சிங்கிள் ஒரு 4னா கூட 12 ரன் 13 ரன் வந்துடும். 4 மட்டும் தான் உனக்கு ஆப்ஷன். எச்ஐ 4 போரு, நல்லா சாட்டர்டே ஒரு 4 போகும்போது டாட் பால் பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்கே வர 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 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஸ்டாண்டர்டே இருக்கு. அகில் ஹுசேன் சொல்லும் போது இந்த டியோ ஸ்பின்னர் அகில் ஹுசேன் ஆனாதான் இந்த பக்கம் 100 விக்கெட் எடுப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்னர் பார்க்க ஒரு பிரதர்ஹுட் ஃபீல் வருது. சூப்பரா பண்றாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. மறுபடியும் சொல்றேன், அந்த டீம்ல விளையாடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. சிஎஸ்கேவோட எவ்வளவு பெரிய ஹேட்டர்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் வர வர சிஎஸ்கே பாராட்டுறேன். சிஎஸ்கே விளையாடுறது அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு ரிவ்யூ எடுக்க போறான் டீமே கலந்து வச்சு இப்படி பேசுறான், எல்லாரும் பேசுறானுங்க. நான் எடுக்கலாமா வேணாமா? அகில் ஹுசேன் விக்கெட் எடுத்தோன்னா உருவில் பட்டேல் அகில் ஹுசேன் கண்டுக்கவே இல்லை. உருவில் பட்டேல் வந்து மூஞ்சி முன்னாடி இப்படி வந்து காட்டுறான். அது பார்க்க ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. 150 விக்கெட் பண்ணிட்டு இப்படி பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, என்னதுக்கு பண்றாங்க பார்க்க நல்லா இருக்கு, வெறித்தனமா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்பயுமே அகில் ஹுசேன் அந்த சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் போய் பவுலர்ஸ் கிட்ட பேச மாட்டான். நீ கடைசி ஒரு அன்சுல் கம்போஸ் அடிச்சாங்க, போய் பவுலர் கிட்ட பேசுறான். நீட்டா இருக்கு பாக்க. என்னடா ருத்ராஜ் உனக்கு கேப்டன் எல்லாம் பண்ண தெரியுமா, சூப்பரா பண்றேன், யார்கிட்ட கத்துக்கிட்ட அப்படிங்கிற நல்லா இருக்கு பாக்க. டீம் பார்க்க சூப்பரா இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஹை சான்ஸ் உள்ள விட்டு 4-3 ஜோஸ் போயிட்டாங்க, கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா உள்ள இருக்கிற 2 டீம் பவுலிங் கிடையாது. சிஎஸ்கே நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு. இல்ல, அவங்க வைபா பயங்கரமா செட் ஆயிட்டாங்க. சிஎஸ்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆடிட்டு தான், எங்கேயோ மழை பெய்யுங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. பவுலிங் அவங்களாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இவர் கேப்டன் சரியா பேசுறது இல்லைன்னா சொன்னோம். எல்லாத்தையுமே சீசன் போக 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 அப்படியே திருப்பிட்டாரு. நான் தான் சொல்றேனே, போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ருத்ராஜ் கேமராவிலேயே காட்ட மாட்டேங்கிறாரு, என்ன பண்றாருன்னே தெரியுமா. இன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து ருத்ராஜ் ஆக்டிவாவே இருந்தார். ருத்ராஜே தான் கேமரா காட்டிக்கிட்டே இருந்தது, பார்த்துட்டே இருந்தேன். இல்ல ப்ரோ, ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூல சொல்லியிருந்தேன், நீ வேணா லாங்கில போய் நீ என்னடா கலெக்ட போறியா, இன்னைக்கு 38 சர்க்கிள் தலைவன் தாண்டல, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம், இதாப்பா கேப்டன், அவங்கதான் ருத்ராஜ், அவ்வளவுதான் கேப்டன், சூப்பரா பண்றாங்க. இதான் வந்து நான் ப்ரெஷர் பண்ணிட்டே அக்சர் பட்டேல்கிட்டே அட்டிக் பண்ணிட்டே எதிர்பார்க்கிறோம். அவங்க வந்து என்னை கத்துப்பாங்க நமக்கு தெரியல, ருத்ராஜ் கத்துட்டாப்ல. அக்சர் பட்டேல் கூட ஏதோ ஒரு பொழைச்சுப்பாரு. பண்ணிட்டுலாம் நீ இது கேட்கவே கூடாது, கீப்பிங் பின்னாடி தான் இருக்க, மொத்தத்தையும் டீமை முடிச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. நீ அவருக்குலாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது, சரியா? வந்தமா பாராட்டணுமா, அதோட பண்டு எல்லாம் பத்தி பேசக்கூடாது பாத்துக்க. நான் வந்து ருத்ராஜை நம்ம எவ்வளவு கழுவி ஊத்திருக்கோம், டவுன்ஃபால் வீடியோ போட்டிருக்கோம். நாம இன்னைக்கு பாராட்டுறோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, பாராட்டுறோம். ருத்ராஜை பாராட்டுறோம். ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ், கேஎல் ராகுல் ஃபேன்ஸ், அக்சர் பட்டேல் ஃபேன்ஸ், ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ், நாங்க பேசுறோமா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு என் கண்ணுக்கு வந்து நல்லா கேப்டன் பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் வந்து வீடியோல வந்து நல்லா பேச போறேன். ஓகே ப்ரோ, இல்ல எப்பயுமே ருத்ராஜ் வந்து ரொம்ப பாராட்ட முடியாது. வின்னிங் டியோ இந்த ஸ்பின்னர் தான் தூக்கி உட்கார வச்சுட்டு நீ வீர கொண்டு வந்து உள்ள இறக்கி போன மேட்ச் காமெடி பண்றது. ஏதோ மும்பைங்கிறனால விட்டுட்டு போயிட்டானுங்க.
வேற ஏதாவது டீமா இருந்தா கழட்டி இந்தாப்பா உன் இல்ல, டீம் அப்படின்னு கையில எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபிளமிங்கோட கார்டா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது அக்கீல் ஹுசன் உனக்கு வீரை விட பெட்டர் பேட்ஸ்மேன். ஹிட்டிங் இல்ல இது. ப்ரோ, அவனுக்கு என்ன பண்றான் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். அந்த 14 கோடி அவங்க ஜஸ்டிபிகேஷன் பண்ண பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து அவங்க வந்து வின் பண்ணணுங்கிறதுலாம் இல்ல. ம். டேய் நான் வந்து எடுத்துட்டா நான் 14 கோடி அவங்க ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும். கார்த்திக் இல்ல சர்மா ஒரு அந்த குட்டி போனாட்ட அடி அடிச்சிட்டாரு. வாங்கிட்டானுங்களா? இல்ல போனாட்ட அடி வாங்கிட்டானுங்களா? அப்ப வந்து இந்த ஆக்டர் அக்கிம் ஹுசைன் கொண்டு வரட்டும். அடுத்தாட்ட வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப கார்த்தி சர்மாவும் நான் சான்ஸ் கொடுத்து இப்ப 40 பத்துக்கு 40 ரன் அடிக்க வச்சுட்டான். இன்னும் சான்ஸ் கொடுத்தா ஒரு மேட்ச் 40 பத்து 80 ரன் அடிச்சாலும் நான் இதை வச்சு முத்துறேன். டேய் நான் இப்ப எடுத்த பாத்தியா கார்த்தி சர்மா அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு வேணும்ல, ம். பர்ஃபார்மன்ஸ் வேணும்ல. அதுக்கோசரம் அவனுக்கு டேலண்ட் இல்ல, ஆனா என்கிட்ட காசு இருக்கு. ஏன்னா ப்ரொஜெக்ட் பண்றேன். ஏய் இவன் டேலண்ட் இருக்கு பெரிய ஆள்றான் அப்படிங்கிற மாதிரி நான் காசு கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். நான் அவனை ப்ரொஜெக்ட் பண்றேன் ம். அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. சரி, ஓகே. என்ன பண்ணாலும் டீம் நல்லா விளையாடுறது. பவுலிங் பார்த்துக்கிட்டேன்னா சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல இப்போதைக்கு ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட். எல்எஜி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் கப்புங்கிற வின் தான் பண்ண முடியல எங்களால் பேட்டிங்னால. ஸ்ட்ராங் யூனிட்னா நான் சிஎஸ்கே சொல்லுவேன். அக்கில் ஹுசேன், அக்கில் ஹுசேன் 150, அங்குல் கபோஜன் 100 டெத்தில் இன்னைக்கு தான் அடிச்சிட்டாங்க. அன்ஸ்டோர்டு. அதுவும் ரிஸ்வி போய் ஒயிட் லைன்ல போய் அடிச்சாரு, ரொம்ப கஷ்டம். முக்குல் சௌத்ரி பவர் பிளே சூப்பரா போடுறாரு. பாலும் ஸ்விங் ஆகுது. கலீல் அகமது என்ன கேட்பேன், ஸ்விங் தான் அவனு பாம்பு மாதிரி உள்ள நான் போட்டு காட்டுறேன்னு காமிக்கிறாரு. அடுத்து குருபித் சிங் நல்லா போடுறாரு. ஓவர் டர்ன் 150 எரியறதுக்குனே வர்றாரு. ஓவர் போட்டா விக்கெட் விழுவுது. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்டம்ப்ஸ் இருந்தனால ஒரு ஓவர் தர முடியல. இன்னைக்குமே ஒரு ஓவர் போட்டு 5 ரன் தான் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. சூப்பரா இருக்கு டீமு. கொஞ்சம் அந்த பேட்டிங்ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எப்படியாவது இந்த பிளே ஆஃப்குள்ள மட்டும் போயிருங்க. ஒரு 6வது கப்பை வாங்கிட்டு தோனியை வீட்டுக்கு அனுப்புவோம். சாரி ஃப்ளம்மிங்கை வீட்டுக்கு அனுப்புவோம். அவர் பயிற்சியாளராக வந்து உட்காந்துட்டு இருக்கட்டும். பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு. அடுத்த ப்ரிவியூவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.